அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் ஆர்கே பேசுகிறேன். விக் முசோமோட நெக்ஸ்ட் சேனல். வழக்கமாக உலக செய்திகள், இன்றைய சிறப்பு செய்திகள். என்னங்க ட்ரம்ப்பு பொசுக்குன்னு இஸ்ரேலினுடைய பிரசிடெண்ட்டை பார்த்துட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டாருங்க. ரொம்ப அப்படி இப்படின்னு சொல்லிட்டாரு. எத்தனை தடவை தான் நானும் கேட்குறது, ஈவிரக்கமே இல்லாத ஆளாகிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. என்னாச்சு? நெதன்யாகு அவர்களை சொல்லலை, நான் எர்சாக் அவர்களை கடுமையான விமர்சனம் பண்ணியிருக்கிறார். நல்லா தானே இருந்தாங்க அப்படின்ற மாதிரியும் இஸ்ரேலுடைய ஊடகங்களே எப்படி ட்ரம்ப் அவர்கள் வரம்பு மீறி எங்கள் பிரசிடெண்ட்டை பேசலான்ற மாதிரி எழுதியிருக்காங்க. அந்தளவுக்கு என்ன பேசியிருப்பார்? அதை தாண்டி ஈரானுடைய சம்பவங்கள் என்ன, சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் என்ன, இத்தாலியினுடைய ஜார்ஜியா மெலோனி அவர்கள் புதிய முடிவு ஒன்று எடுத்திருக்கிறார். அனைத்தும் ஒருங்கிணைந்த ஒரு தகவலாக பார்த்துடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்பு நீங்கள் ஆர்கே ஃபேமிலியில் ஜாயின் பண்ணிவிடுங்க. சிறப்பான தரமான சம்பவங்கள் உங்களுக்கு சேரும். ஆனால் டைமுக்கு தான் கொஞ்சம் சேர முடியறதில்ல, அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கிளம்பலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சம்பவமே கொஞ்சம் கலகலான்னு ஆரம்பிச்சிடலாமா? ஏன்னா வெள்ளைக்காரங்க பொய் சொல்ல மாட்டாங்க, அதை நம்ம நம்பினா தான் நம்மளுக்கு சோறு. உக்ரைனுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் நேற்று ஒரு அறிக்கை ஒன்று கொடுக்குறாரு ஜெலன்ஸ்கி கிட்ட. அந்த அறிக்கையில் தலைவரே, டிசம்பர் மாதம் மட்டும் ரஷ்ய வீரர்கள் 35,000 பேர் செத்து போயிட்டாங்க. அடித்த அடியில் கால் மரணம், பிரித்து மேய்ஞ்சிட்டோம். இப்போ போன ஜனவரியில் 30,000 பேர். அவர் ஸ்ட்ராட்டஜி மிகப்பெரிய அளவுக்கு ஒர்க் ஆகிட்டு இருக்கணும்னு சொன்னோன்னே பலே வெள்ளையத்தேவா பலே அப்படின்னு போய் அவரை கையை கொடுத்து ஆற தழுவி இருக்கிறார். யார்? ஜெலன்ஸ்கி அவர்கள். சரி, அவங்க கூட்டம் அவங்க நம்புவாங்க, இல்லை ஒரு வேளை நிஜமாக இருக்குமா, இல்லை அள்ளி விடுறதுக்கு ஒரு அளவுகோல் இருக்குமா? அது எப்படி கோட்டசாமி? ரஷ்யா தரப்பு மட்டும் இறப்புகள் சும்மா 35,000 அள்ளி விடுறீங்களே, உங்கள் தரப்பில் ஒன்று கூட இல்லைன்னு சொல்கிறீங்களே, அதுதான் சார் என்னால் நம்ப முடியல. இது வெள்ளைக்காரங்களா இருக்கீங்க, பொய் சொல்ல மாட்டீங்கன்னு நானும் அந்த தகவலை நம்பி எங்கள் மக்கள்கிட்ட சொல்கிறேன். பட் எங்கள் மக்கள் கொஞ்சம் புத்திசாலியாக இருக்கிறதுனால ஒன்றும் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நம்மனா தான் நம்மளுக்கு சோறு பாஸ். அப்படியே உலக செய்தி போகிறதுக்கு முன்பு பக்கத்தில் பங்களாதேஷ் எட்டி பார்த்துட்டு போயிடலாம். நேற்று எலெக்ஷன் ஏதோ ஆரிபரியாக நடத்தி முடிச்சிட்டாங்க. பட் அவங்க சிறப்பான முறையில் நடத்தி முடித்ததாக பெரிய அளவுக்கு கொக்கரித்து கொண்டிருக்கிறார்கள். ஜமாத் இஸ்லாம் அவங்க தான் பாகிஸ்தான் ஆதரவு பெற்ற ஒரு கட்சி. கிட்டத்தட்ட ஒரு மத பிரச்சாரமாகவே போயிட்டு இருந்ததுங்க. இன்னொரு கட்சி பிஎன்பி அலையன்ஸ். பிஎன்பி அலையன்ஸ் கொஞ்சம் பொதுவான பார்ட்டியாக இருந்தாங்க. பட் இந்த பிஎன்பி அலையன்ஸ் 14 வருஷமாக கிட்டத்தட்ட தடை. அவங்க எலெக்ஷனில் போட்டியிடவே இல்லை. பட் இதற்காக பிரத்யோகமாக போட்டிடுறாங்கன்றது ஒரு கூடுதல் தகவல். இப்போ மெஜாரிட்டியாக 216 சீட்டு ஜெயிச்சிருக்காங்க. ஒட்டுமொத்தமாக 350 சீட்டுங்க. 350ல் 216, கிட்டத்தட்ட 3/2 பங்குக்கு மேலே ஜெயிச்சிட்டாங்க. பாகிஸ்தான் ஆதரவு பெற்ற கட்சி ஜமாத் இஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்க 76 இடம். மற்றபடி இண்டிபெண்ட் கேண்டிடேட் ஒரு 7. இந்த மெஜாரிட்டி வந்ததுனால இந்த பிஎன்பி கட்சியோட தலைவர் எல்லாமே இனி இந்தியாவுடன் நெருக்கமாக செல்வதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக தென்படுகிறது. ஏன்னா இந்த வெற்றியை பிரதமர் மோடி அவர்கள் அங்கீகரித்திருக்கிறார், வரவேற்றிருக்கிறார் என்னும் போதும் இனி இந்தியாவுடன் நெருக்கமாக செல்றன்ற மாதிரி அந்த பிஎன்பியோட லீடர் தரீக் ரஹ்மான் அவர்களும் சரி. ஏன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடியே இந்தியாவுடைய வெளியுறவு அமைச்சகம் சார்பாக ஒரு சில மீட் நடந்ததாகவும் சொல்லப்படுறாங்க. பார்க்கலாம், யூனுஸ் அரசாங்கம் முழுமையாக அப்புறப்படுத்தப்பட்டு இனி ஆட்சி பிஎன்பி டேக் ஓவர் எடுத்தாங்கன்னா முன்பு இருந்த அந்த பிரச்சனை எல்லாம் தனியும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரிசல்ட் வரவேற்க தகுந்த ஒரு ரிசல்ட்டாகவும் சொல்லியிருக்காங்க இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள் நிறைய. அதிலும் குறிப்பாக சப்போஸ் ஜமாத்தி இஸ்லாம் ரொம்ப பெரிய மத மோதல்கள் அடிப்படையில் பெரிய அளவுக்கு மாறி இருக்கும். பட் பிஎன்பி பொதுவான கட்சியாக இருக்கிறதுனால பெரிய பாசிட்டிவாக அமையுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஹோப் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்க்கலாம் நம்ம. ஏன்னா பங்களாதேஷனுடைய ரூபாய் மதிப்பு கூட உயர்ந்தது பிஎன்பி வந்ததுக்கப்புறம். பார்க்கலாம் இந்தியாவுக்கும் இனி பங்களாதேஷுக்கும் என்ன விதமான அச்சாரமாக இருக்க போகிறது. பிஎன்பி வரவேற்பு தெரிவித்திருக்காரு கூடுதல் தகவல். அடிஷனலாக நான் ஒன்றே மட்டும் சொல்லிடுறேன். நான் இந்த சார்ட் பார்க்குறீங்கள, இதில் 2001 பிஎன்பி 193 ஜெயித்தாங்க. அப்போ ஷேக் ஹசீனா இப்போ இந்தியாவில் இருக்கிறாங்கல்ல, அவாமி லீக், அவங்க 62 ஜெயித்தாங்க. அப்போ ஜமாத் இஸ்லாமில் அவங்க 17 ஜெயித்தாங்க 2001, 300 சீட்டு. 2008 அவாமி லீக் ஆட்சியை பிடிக்கிறாங்க, கிட்டத்தட்ட 266 ஜெயிக்கிறாங்க. பிஎன்பி 35, இந்த ஜமாத் இஸ்லாம் இருக்குல்ல அவங்க ஒரு 2 தான் ஜெயித்தாங்க. 2014
ஆல்மோஸ்ட் பிஎன்பி வந்து இந்த இடத்துல தடை விதிக்கிறாங்க போட்டியிடாத மாதிரி. அதனால் அவாமி லீக் 297, மீதி மற்ற பார்ட்டிகள். அப்போ 2018 அவாமி லீக் 300 ஜெயிக்கிறாங்க. பட் இதுலேயும் பிஎன்பி வந்து போட்டியிடுது, 7 ஜெயிக்கிறாங்க 2018. அதுக்கப்புறம் மறுபடியும் 2024 பாருங்கள், பிஎன்பி வந்து போட்டியிடலை, ஆல்மோஸ்ட் அதில் தடை விதிக்கப்பட்டிருந்தது. பட் மறுபடியும் இப்போ போட்டியிட்டு இருக்காங்கன்றது ஒரு கூடுதல் தகவல். அந்த 2024 கூட பாருங்கள், ஜமாத்தி இஸ்லாம் கூட பெரிய அளவுக்கு ஜெயிக்கலன்றது ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும். ஸோ இப்போ பெரிய அளவுக்கான ரீபவுண்ட்ஸ் காரணம் அவாமி லீக்கை வந்து தடை விதிச்சிட்டாங்க. அவங்க தேர்தலில் போட்டியிடக்கூடாதுன்னு தடை விதிச்சிட்டாங்க. தடை விதிச்சதுனால மக்கள் வேறு எதுவும் ஆப்ஷன் இல்லாதனால அங்கே ஓட்டு போட்டிருப்பாங்கன்ற மாதிரி இன்னொரு தகவலாக சொல்ல முடியும். சரி, இப்போ ட்ரம்ப் அவர்கள்கிட்ட போகணும் அப்படின்னா இஸ்ரேல் விவகாரத்தை பேச போவதுக்கு முன்பு நேற்று ரோட்ரிகஸ் அவர்கள் அமெரிக்காவுடன் இணைந்து செல்வதற்கு அமெரிக்காவுடன் வியாபார ஒப்பந்தங்களை நாங்கள் பெரிதளவுக்கு வரவேற்கிறோம், கூடிய விரைவில் ட்ரம்ப் அவர்களை நாங்கள் சிறப்பு அழைப்பாளராக அழைக்கிறோம் என்று அறிவிப்புலாம் கொடுத்துட்டாங்க. அப்போ எல்லா பக்கமையும் மறந்துட்டாங்க. இதுக்கப்புறம் அண்ணன் தங்கச்சிகளாக வாழலான்ற மாதிரி முடிவில் இருக்காங்க. ஐ மீன் வியாபார ரீதியாக வந்து பெரிய அளவுக்கு. இந்த செய்தியை கேள்விப்பட்ட அண்ணன் அவர்கள், யார், நாட்டாமை தான் அப்போதைக்கு அண்ணன், வெனிசுலானுடைய அண்ணன். அதனால் ஆனந்த கண்ணீர் அடிச்சுட்டு, அம்மா என்னம்மா சொல்லிட்டேன், இந்தாம்மா உனக்காகவே ஒரு ட்விட்டை போட்டிருக்காரு பாருங்கள். எங்களுக்கும் வெனிசுலாவுக்கும் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்குது, ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது. பிரசிடென்ட் ரோட்ரிகஸ் அவர்கள் அருமையாக ஆட்சி நடத்திட்டு இருக்காங்க, வெல்டன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆயில் வந்து பெரிய அளவுக்கு ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு, நிறைய பணம், லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் பணம் வந்து அவங்களுக்கு போயிட்டு தான் இருக்குது. இதுக்கு முன்னாடிலாம் அவங்க அந்த அளவுக்கான அமௌண்ட் பார்த்துருக்க மாட்டாங்க. நிறைய மக்களுக்கு வந்து தொடர்ந்து நாங்கள் ஹெல்ப்பிங் பண்ணிகிட்டே இருக்கோம். அது குறிப்பாக எங்களுடைய மார்க்கோ ரூபியா, எங்களுடைய டீம் ரெப்ரஸன்டேட்டிவ்லாம் வந்து ஃபேன்டாஸ்டிக் ஜாப், சிறந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க, அருமையாக இருக்குது. இதுக்கப்புறம் தொடர்ந்து நாங்கள் பெரிய அளவுக்கு கொண்டு போக போகிறோம் அப்படின்ற மாதிரி தேங்க்யூ ஃபார் யுவர் அட்டென்ஷன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இனி இணைந்து செல்வோம்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. மனுஷன் வந்து போட்டு புகழ்ந்து தள்ளிட்டாரு, அவங்களும் ஒரு புகழ்ந்துட்டாங்க, இவங்களும் பதிலுக்கு புகழ்ந்துட்டாங்க. இதுக்கப்புறம் வெனிசுலானுடைய பொருளாதார வளர்ச்சியில் யாராலும் தடுக்க முடியாதுன்ட்டாங்க. எஸ், அது வேணா உண்மைதாங்க. இத்தனை நாள் வெனிசுலா பொருளாதார ரீதியாக ரொம்ப தடைப்பட்டிருந்தது. நிக்கோலஸ் மதுரோ அவர்கள் இருக்கும்போது அடுத்தடுத்து பொருளாதார தடைகளை போட்டு முடக்கிட்டாங்க. இப்போ அந்த பொருளாதார தடைகளை ஒட்டுமொத்தமாக நீக்கி அங்கே இருக்கக்கூடிய எண்ணெய் வளங்களை முழுமையாக அமெரிக்கா எடுப்பதன் மூலமாக இனி வெனிசுலா வளர்ச்சியை வந்து மிகப்பெரிய அளவுக்கு இருக்கும். அதில் எந்த மாற்று கருத்தே இல்லை. ஏன்னா வேர்ல்டுலே நம்பர் 1 ஆயில் ரிசர்வ் யார் அதிகமாக வச்சுருக்காங்கன்னா வெனிசுலா தான் வைத்திருக்காங்க. அதனால் இது தெரிந்தோ தெரியாமலோ அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து இதை அக்செப்ட் ஏற்று தான் ஆவாங்க. ஏன்னா அந்த நாட்டோட வளர்ச்சியும் பார்ப்பாங்க. சரி போட்டும் நிக்கோலஸ் மதுரா இருக்கிற ஒன்றும் பிரச்சனை இல்லை, பேருக்கு வாரமோ மாதத்துக்கு ஒரு தடவை போராட்டம் நடத்திக்கலாம். ஒரு அப்பாவி, அவர் மனைவி ஒரு அப்பாவை பிடித்து வைத்திருக்கீங்களேன்னு அப்போ போராட்டம் மட்டும் நடத்திக்கிட்டா போதும் அப்படின்ட்டு வெனிசுலா மேபி முடிவெடுப்பாங்க. பட் இதையே நம்பி இருந்த அந்த மச்சுடா, அதாவது நோபல் பரிசு வாங்கின அந்த அம்மா இருக்காங்கல்ல, போயிட்டு நான் வாங்கின நோபல் பரிசை விட தலைவா உங்கள்கிட்ட கரை தான் நல்லதுன்ற மாதிரிலாம் அந்த அம்மாவுக்கு ட்ரம்ப் அவர்களுக்கு பெருசாக சைஞ்சக்கெல்லாம் போட்டாங்க. அது இல்லாமல் இந்த மதுரோ அவர்களை தூக்கிட்டு போனோடனே ஹாய்ன்ட்டு பயங்கரமாக ப்ரொஜெக்ட் பண்ணாங்க. அவர் தான் அடுத்த தலைவராக வருவார், இதோ வந்து தரையிறங்கி விட்டேன்லாம் பயங்கரமாக சொன்னாங்க. கடைசியில் அந்த அம்மாவுக்கு வாய்ப்பு இல்லை, இந்த அம்மாவே சிறப்பாக செயல்படுறாங்கன்னு அமெரிக்கா ஒப்புதல் கொடுத்துட்டாங்க. அது இல்லாமல் இந்த பொலிட்டிக்கல் சிறை கைதிகள்லாம் வெளியிட்டதில் அந்த மச்சுடோ அவர்களோட மெயின் ரிலேஷன், அந்த எதிர்கட்சியோட தலைவர் வெளியிட்டதுக்கப்புறம் யாரோ ஒரு துப்பாக்கி இந்த நபர்கள் கடத்திட்டு போனாங்கன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சே தெரியல, திடீர்னு அந்த நியூஸும் ரொம்ப அமைதியாகிடுச்சு. நானும் தேடி பார்த்தேன், அந்த நியூஸ் கிடைக்கவே இல்லை. ஒருவேளை இவங்களே 4 பேர் துப்பாக்கி வச்சு கடத்திக்கிட்டு இல்லைப்பா நல்லா இருக்கிறாங்கன்னு சொன்னாங்களான்றது கூடுதல் தகவல். ட்ரம்ப் அவர்கள்கிட்ட இன்னொரு கேள்வி கேட்குறாங்க. இந்த மாதிரி கிளைமேட் கிரைசிஸில், கிளைமேட் சேஞ்சஸில் நீங்கள் பங்களிப்பு செய்யலையே, இது கரெக்டாக, நியாயமாக, நீதியாக, நேர்மையாக சொல்லுங்கள். உலகம் இப்படி பேரழிவை அங்கேயும் இங்கே சந்திக்கிறதே, மழை வருகிறது என்ன, அதெல்லாம் ஒரு மித்துங்க. அதெல்லாம் வந்து சும்மா இவங்களா ஒரு கதையை அடித்து விட்றது தான், காலங்காலமாக சொல்கிற கதை தான். இந்த கதையை நம்பி நாங்கள் இன்னும் முட்டாள்தனமாக அதில் போய் ஃபண்டு போடுறதுல எங்களுக்கு விருப்பம்லாம் இல்லை. ஏற்கனவே தேவையான அளவுக்கு ஃபண்டு வந்து பண்ணிட்டோம். இதெல்லாம் ஒரு நெரேட்டிவ், ஒரு டீம், ஒரு குறிப்பிட்ட குரூப் வாழ்வதற்காக ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணுறாங்க. அந்த நெரேட்டிவில் நாங்கள் வந்து விழணும்னு நினைக்கிறாங்க, முடியாது. இந்த ட்ரம்ப் இருக்கிற வரைக்கும் முடியாதுன்ற மாதிரிலாம் வந்து சொல்லி முடிச்சிட்டாரு. இதில் குறிப்பு என்னன்னா, உங்களிடம் நான் அளித்த தகவல் வந்து சற்று மாறுதல் அடைந்திருக்கிறது. நேற்று உங்ககிட்ட வந்து அந்த அமெரிக்கா பக்கத்தில் அமெரிக்காவுடைய போர்க்கப்பல் ஜார்ஜ் டபிள்யூ புஷ் இருக்கு இல்லையா, அந்த கப்பல் தான் கிட்டத்தட்ட இஸ்ரேல் பக்கம் போகிறதா வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தேன். அப்புறம் பார்த்தா இல்லை யூஎஸ்எஸ் ஜெரால்ட் ஆர் ஃபோர்டு தான் வந்து போகுது
ஏன்னா மத்திய தரை கடல் பகுதியில் பெரிய அளவுக்கு போர் பயிற்சிகள் ஈடுபட்டது. ரீசெண்டாக வெனிசுலாவில் போய் நிக்கோலஸ் மதுரா அவர்களை பிடிச்சிட்டு வர்றதுக்கு மிக முக்கிய உதவியாக இருந்தது. கிட்டத்தட்ட 90 போர் விமானங்களை சுமந்து செல்லக்கூடிய அதிமுக்கிய போர்க்கப்பல், பெரிய அளவுக்கு போர் பயிற்சிகளில் ஈடுபட்டு இருந்தாங்க. அந்த கப்பல் வந்து கிளம்பி போக சொல்லியிருக்காங்க. அதாவது உங்களுக்கு வரைபடத்தின் மூலயமா எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா, நேற்று இரவு நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன் அப்படின்னா, நம்பர் 4 இருக்குல்ல, USS ஜார்ஜ் H.W. புஷ் இருக்கு இல்லையா, இந்த புஷ் தான் புஷ் பண்ற மாதிரி இருந்தது, இஸ்ரேல் பக்கம் போற மாதிரி இருந்தது. பட் அது இல்லை, கிளம்பு போறது வந்து 1 இருக்கு பாருங்க, நம்பர் 1 USS ஜெரால்ட் ஆர் ஃபோர்டு இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் கிளம்பி போக போகுது. அடிஷ்னலாக 12 அனுப்புறதா வந்து கேள்விப்பட்டேன். ஸோ ஏதோ ஒன்று கிட்டத்தட்ட 1, 2 இந்த 2 போர்க்கப்பலும் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் அங்கே போய் சேருகிறது என்பதும் ஒரு கூடுதல் தகவல். இந்த தகவலை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அடிஷ்னலாக இன்னொரு வீடியோ பதிவும் பாருங்கள், கொஞ்சம் பார்த்து சூதானமாக போங்கப்பா. கரீபியன் கடலில் நீங்கள் வேறு அங்கேயும் இங்கேயும் போர் பயிற்சி என்ற பேரில் ரீஃபியூல் பண்ணும்போது நேற்று மோதி கொண்ட காட்சி. அப்புறம் போகிறதுக்கு முன்னாடி இப்படி மோதிக்கிட்டிங்கன்னா அப்புறம் ஈரானை பார்த்து நடுங்கியது அமெரிக்கா, குலுங்கியது அமெரிக்கா, மோதி கொண்டது அமெரிக்கான்ற மாதிரி தான் நாங்கள் சொல்ல வேண்டியது நேரிடும். அதனால பார்த்துக்கோ, சூதானமாக நடந்துக்கோங்க. எப்படி போர் பயிற்சியில் இப்படி மோதிக்கிட்டா அப்புறம் ஒன்று அட்டாக் பண்ணும்போது நீங்களே எப்படி தடுப்பீங்க? இல்லை நான் கேட்குறேன், நான் அமெரிக்காவை பார்த்து ஏகாரிபத்தியமே நான் உன்னை பார்த்து கேட்குறேன்னு ஒரு கேள்வி என்று கேட்க முடியுமா என்ன? அதனால சொல்கிறேன், கொஞ்சம் பார்த்து சூதானமாக பயிற்சியில் எடுத்துக்கோங்க. சரி, ட்ரம்ப் அவர்கள்கிட்ட வந்து கேட்குறாங்க, தலைவரே என்ன ஈரான்கிட்ட ஏதாவது பேச்சுவார்த்தை நடத்துகிறீங்களா? நெதன்யாஹு அவர்கள்கிட்ட பயங்கரமாக 3 மணி நேரம் மேலே பேசியிருக்கீங்களே, என்ன சமாச்சாரம், என்ன சொல்ல வரீங்க இந்த உலகத்துக்கு அப்படின்னா, பேச்சுவார்த்தை நாங்கள் நடத்த தயாராக இருக்கிறோம். ஈரானுக்கு 1 மாதம் டைம், 1 மாதத்துக்குள்ளே முடிவை மாற்றிக்கிட்டு வந்து சைன் பண்ணிட்டாங்கன்னா, நாங்கள் எதிர்பார்க்குற குட் டீல் அவங்க ஏற்றுக்கிட்டாங்கன்னா ஈரான் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக செல்லும். இல்லை அப்படின்னா ஹிட் ஹார்டு. ஏற்கனவே அந்த 12ஆம் நாள் யுத்தத்திலே ஒரு பாடத்தை கற்பித்து கொடுத்துட்டோம். ஹிட் ஹார்ட், ஹிட் ஹாமர், நைட் ஹார்மர் கொடுத்து ஹிட் அடித்தோம். இந்த தடவை வந்து ஹிட்டெல்லாம் இல்லை, அடிச்சு பிரித்து மேய போகிறன்ற மாதிரி யார் தரப்பில், இஸ்ரேல் தரப்பில் சொல்கிறாங்க. சாரி, ஈரான் என்ன ரோல் ஆகுது, அமெரிக்கா தரப்பில் சொல்கிறாங்க, ட்ரம்ப் தரப்பில். அப்போது ஒரு செய்தியாளர் குறிப்பிட்டு 1 மாதம் அப்படின்றீங்க, ஒருவேளை இந்த தாக்குதல் எப்போ நிகழ்த்துன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு இப்படி பார்த்துட்டு இன்னும் 1 மந்த் டைம் இருக்குது அப்படின்றாரு. எனக்கு இத்தனை நாள் வந்து இதோ அதோன்னு சொல்லும் போதே 1 மாதம் இழுத்தாங்க. அப்போ 1 மாதம் சொல்லிட்டாங்கன்னா அப்போ கூடியவர்கள் அடிக்கிறது வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஒரு டைவர்ஸ் டாக்டிக்ஸை ஃபாலோ பண்ணுவாங்க. பட் இருந்தாலும் இந்த கப்பல் போய் சேர்றதுக்கே ஒரு 10 நாள் பக்கம் ஆகிடும், மிச்சமே ஆகிடும். இஸ்ரேல் பக்கம் போய் சேர்றதுக்கும் இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணுறாங்கன்றது ஒரு கூடுதல் தகவல். அதை விட நெதன்யாஹு அவர்கள் வந்து இந்த மீட் முடிச்சதுக்கப்புறம் என்ன சொன்னார்ன்றது ரொம்ப முக்கியம். இப்போ நானும் பிரசிடென்ட் அவர்களும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும். இதை பற்றி ரொம்ப டீப்பாக டிஸ்கஸ் பண்ணோம். ஆல்ரெடி ஈரான் வந்து உணர்ந்திருப்பாங்க, ஏற்கனவே நான் 12 நாள் யுத்தத்தில் வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டாங்க. அதனால் கண்டிப்பாக டீலுக்கு வருவாங்கன்னு நம்புகிறோம். ஐ பிலீவ் த கண்டிஷன்ஸ், இந்த கண்டிஷன் நாங்கள் உணர்றோம். இனி அமெரிக்கா எந்த முடிவுகள் எடுத்தாலும் நாங்கள் ஓகே தான், கண்டிப்பாக குட் அக்ரிமெண்ட்டாக இருக்கும். பட் நாங்கள் எங்களுடைய எக்ஸ்பிரஷன்லாம் ஒரு சில டீட்டெயிலாம் வந்து கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக ஈரான் கிட்ட வந்து பேலஸ்டிக் மிசைல்ஸ் வந்து நியூக்ளியர் இஷ்யூ அப்புறம் பேலஸ்டிக் மிசைல்ஸ் அதுவுமே இருக்கக்கூடாதுன்னு இஸ்ரேல் தரப்பில் சொல்கிறாங்க. காசா விவகாரத்தை பற்றியும் சொல்கிறாங்க. அப்போ ட்ரம்ப் அவர்கள் சொல்லும்போது நாங்கள் ஒரு குட் டீலை கொடுக்குறோம், அவங்க ஏற்றுக்கிட்டாங்கன்னா ஓகேன்றாங்க. அப்போ இவங்க கொடுக்குற ப்ரெஷர் நியூக்ளியர் ப்ளஸ் பேலஸ்டிக் மிசைல்ஸ் இருக்கக்கூடாதுன்றாங்க. பட் அது ஈரான் ஒத்துக்க மாட்டாங்க. எப்படி இவங்க குட் டீலாக கொண்டு போகிறாங்கன்னு தெரியல. அது இல்லாமல் ட்ரம்ப் அவர்கள் சொல்லும்போது பிபி வந்து ஒன் ஆஃப் த வார் டைம் பிரைம் மினிஸ்டர், கிரேட் வார் டைம் பிரைம் மினிஸ்டர், என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு. நிறைய விஷயங்கள் வந்து பேசணும். கண்டிப்பாக நாங்கள் தொடர்ந்து சேர்ந்து அச்சீவ்மெண்ட்லாம் அடைய போகிறோன்ற ஒரு வார்த்தையும் சொல்லிட்டு நெதன்யாஹு அவர்களுக்கு வந்து ஒரு பொது மன்னிப்பு மாதிரி கேட்டிருந்தோம். நாங்கள் பிரசிடென்ட் அவர் எலிசாக் அவர்களுக்கு வந்து கொடுத்துருந்தோம். பட் ஐ ஃபீல் அஷேம்டு, நான் அதை வந்து அஷேமாக ஃபீல் பண்ணுறேன். துரோகம் பண்ணிட்டாங்க, கிட்டத்தட்ட அவருக்கு வந்து கொடுக்க மாட்டேன்றாங்க. நெதன்யாஹுனால தான் இன்றைக்கி இஸ்ரேல் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு, ஆனால் இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்ற மாதிரி அவர் கொஞ்சம் ரொம்ப மோசமாக ஒரு விமர்சனம் பண்ணி சொல்கிறாரு. அப்போ அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு யாராக இருந்தாலும் ஒரு நாட்டோட அதிபர் அப்படி சொல்லும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதனால் அங்கே கூட பத்திரிகைகளே ட்ரம்ப் அவர்களை பார்த்து அது எப்படி நீ எங்கள் பிரதமரை பார்த்து இப்படி சொல்லலாம்னா, பட் அவரே ரிப்ளை கொடுத்துட்டாரு. தலைவர் என்ன தலைவரை கோவச்சிக்கிட்டீங்க, நாங்கள் வந்து உடனேலாம் பொது மன்னிப்பு அதெல்லாம் வந்து கொடுக்க முடியாது ஒரு கேஸில் இருக்கும்போது, அதுக்குன்னு ஒரு சில ப்ரொசீஜர் இருக்குது, அந்த ப்ரொசீஜர் படி நாங்கள் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். எங்களுடைய
கன்சல்ட் அட்வைஸ் ஒரு குரூப் இருக்குது, அதுக்கெல்லாம் நாங்கள் கடிதம் எழுதியிருக்கோம். ஒவ்வொரு ப்ராசஸாக கடந்து போகணும். ஆனால் இதனால் நீங்கள் ப்ரெஷர் கொடுக்கறனால பண்ணோம் அப்படின்னா அது வேறு மாதிரி ஆகிடும். ஸோ அதுக்கான ப்ராசஸ் வந்து போயிட்டு தான் இருக்குன்ற மாதிரி வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கிறாரு. இருந்தாலும் ஏன் இப்படி பிபி அவர்கள் மீது இருக்கக்கூடிய பாசத்தில் அவங்க நாட்டோட பிரசிடென்ட் இப்படி சொல்லாமான்ற ஒரு கடுமையான விமர்சனம். ஸோ இதை எதிர்கட்சிகள் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல் பண்ணுவாங்கன்னு பார்க்கலாம். நம்ம இங்கே இருக்கிற மாதிரி யூஸ் பண்ணுவாங்களா அப்படின்றது இன்னொரு ஆங்கிள் நம்ம பார்க்கலாம். நம்ம அடுத்து இத்தனை நாள் அங்கே இஸ்ரேலினுடைய பத்திரிகைகள் ஈரானுடைய முக்கிய தலைவர்களை வெளியிட்டு அடுத்து அசாசினேஷன் பண்ணுன்ற மாதிரி ஒரு பெரிய லிஸ்ட்டு வெளியிட்டாங்க. பட் இன்னைக்கு பதிலுக்கு இனி ஈரானுடைய பத்திரிகைகள்லாம் என்ன பண்ணுறாங்க, அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் மீடியாலாம் வந்து அங்கே இஸ்ரேலில் யார் யாரெல்லாம் போட்டு தள்ளணும், யார் யாரெல்லாம் அசாசினேஷன் பண்ணணுன்ற ஒரு பெரிய லிஸ்ட்டு வெளியிட்டிருக்காங்கன்ற ஒரு கூடுதல் தகவல். பதிலுக்கு பதில் யுஎன்எஸ்சி சம்மிட்டில் கிட்டத்தட்ட ஸ்பீக்கராக ஈரானுடைய ஸ்பீக்கராக அராக்சி அவர்கள் பேச வேண்டியது 23ஆம் தேதி, பிப்ரவரி 23ஆம் தேதி ஒரு மீட் ஒன்று கொடுக்குறாங்க, டேட் ஒன்று கொடுத்துட்டாங்க. பட் ஆனால் கேன்சல் பண்ணிட்டாங்க. இல்லை, உங்கள் நாட்டில் நீங்கள் நிறைய பேர்த்த வந்து அப்படி இப்படி பண்ணிட்டீங்க, அதனால் ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில் வந்து எங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அதாவது உங்கள் நாட்டுக்குள்ளே நிறைய விரும்பத்தக்க நிகழ்வுகள் எல்லாமே நடத்திருக்கீங்க, அதனால் நீங்கள் நிறைய மர்டர் பண்ணியிருக்கீங்க, அதனால் நீங்கள் இங்கே பேசுவதற்கு உங்களுக்கு உரிமை இல்லை, அங்கீகாரம் இல்லைன்னு கேன்சல் பண்ணிட்டு தான் திடீர்னு இன்னைக்கு காலைல அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்ற கூடுதல் தகவல். திடீரென்று இஸ்ரேல் இந்த வரைபடத்தில் பார்க்குறீங்கல்ல, குவனிட்டெரா அப்படின்ற ஒரு பகுதி இருக்குல்ல, ஸோ இந்த பகுதிக்குள்ளார ஒரு ரெய்டு ஒன்று விட்டுருக்காங்க. ஏற்கனவே இஸ்ரேல் வந்து அது கோலன் ஹைட்ஸ் பக்கத்தில் இது. அடுத்தது கண்டிப்பாக சிரியா எங்கே வருவாங்கன்னு எய்ம் பண்ணுறாங்க. அதனால் முன்கூட்டியே ஒரு சில ரெய்டெலாம் விடுறாங்க, உள்ளே வந்துடுவாங்களான்ற அடிப்படையில். கண்டிப்பாக சிரியா வந்து ஒருங்கிணைக்கப்பட்ட சிரியா உருவாக்குனாங்கன்னா இந்த கோலன் ஹைட்ஸ் பகுதி பக்கம் வரைக்குமே இதுவரை இஸ்ரேல் கைப்பற்றப்பட்ட பகுதியும் வந்து கை வைப்பாங்க. அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. பார்க்கலாம் பொறுத்திருந்து எந்த அளவுக்கு அவங்க சீக்கிரமாக கண்ட்ரோலில் கொண்டு வராங்களா, இல்லை இவங்க அவங்ககிட்ட வராங்களான்றதை பொறுத்து இருந்து பார்க்கணும். அதே சமயத்தில் சமீப காலமாக ஈரானுடைய போயிங் விமானம் 747 கார்கோ விமானம் கொஞ்சம் அடிக்கடி அப்படியே இந்த பக்கம் போயிட்டு வருது. எந்த பக்கம் போயிட்டு வருது, சீனாவுக்கு வந்து அடிக்கடி போயிட்டு வருது. மேபி அடுத்தடுத்து ஆயுதங்கள் கொண்டு வராங்களா அப்படின்றத நம்ம இன்னொரு ஆங்கிள் வந்து நம்ம பார்க்கலாம். நம்ம அடுத்து வந்து இத்தாலி வந்து இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு முடிவு, அவங்க பாராளுமன்றத்தில் ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. இதற்கு முன்பு மைக்ரேஷன்லாம் வந்தாங்கன்னா வந்து அவங்கள சிறப்பாக வரவேற்பு கொடுத்து 3 வேளை சாப்பாடு கொடுத்து ஃப்ரீயாக கொடுத்து அவங்களுக்கு கொஞ்ச நாள் வந்து அங்கேயே தங்க வைப்பாங்க. பட் இப்போ பதிவுலாம் பார்க்கும்போது கடல் வழியே திருப்பி அனுப்ப சொல்கிறாங்க, ஃபுல்லாக தடுத்து திருப்பி அனுப்பணுன்றாங்க. ஏன்னா அதிகமான இப்போ அகதிகள் வந்து ஸ்பெயினில் வராங்க, அப்புறம் வந்து இத்தாலியில் வராங்க. இத்தாலி வந்து தடுக்க வேண்டிய கட்டத்தில் இருக்குது. ஏன்னா ஐரோப்பா வந்து ஆல்மோஸ்ட் அகதிகளால் வெறிஜாக வேண்டிய ஒரு கண்டிஷன் இருக்குது. கிட்டத்தட்ட நாடே மாற வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருக்குது அப்படின்ற மாதிரியான தொடர்ந்து விமர்சனம் வந்து அமெரிக்கா முன் வச்சுட்டே இருக்கிறாங்க. அதனால் அமெரிக்காவுடைய கோரிக்கையை இந்த இடத்துல நிறைவேற்றின மாதிரியும் இனிய ஐரோப்பாவுடைய உரிமைகள் காக்கப்படும்ன்றமான வந்து பெரிய அளவுக்கு பயங்கரமாக ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க இத்தாலி. பட் எந்த அளவுக்கு தடுக்க முடியும்னு தெரியல. ஹோப் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் அகதிகள் உள்ள வராமல் தடுக்கிறோன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. பட் நேற்று கூட ஸ்பெயினில் நிறைய பேர் போட்டாக வந்து இறங்கிட்டு இருக்காங்கன்றது கூடுதல் தகவல். தொடர்ந்து அங்கே இருக்கக்கூடிய கியூபாவில் இருக்கக்கூடிய டூரிஸ்டர்லாம் வெளியேறிட்டே இருக்கிறாங்க, கம்ப்ளீட்டாக வெளியேறிட்டாங்க. நேற்று கூட மெக்சிகோ வந்து 814 டன் மனிதாமான இருக்கக்கூடிய அடிப்படையான உதவிகளை வந்து அவசரமாக அனுப்புகிறாங்கன்றது ஒரு கூடுதல் தகவல். ஜெலன்ஸ்கி கிட்ட பேச போகிறதுக்கு முன்பு பாகிஸ்தான் விவகாரத்தை ஒன்று சொல்லிடுறேன். இம்ரான்கான் அவர்கள் தொடர்ந்து சிறையில் இருக்கிறார் இல்லையா, அவருடைய பார்வை வந்து 85% போயிடுச்சான், இன்னும் 15% தான் இருக்கான். அப்படியே அப்படியே அங்கேயும் தேடுறானா, முன்னாடி வந்தாவே வாய்ஸை வச்சு தான் கண்டுபிடிக்கிறாராம். ரொம்ப மிஸ்ன்னு தெரியுதான், சுத்தமாகவே தெரியலன்றாரு. பார்வையை மழுங்கடித்து விட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு நியூஸ் சப்போஸ் ஸ்ப்ரெட் ஆச்சுன்னா பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தும். ஏற்கனவே பெரிய பிரச்சனையில் இருக்கிற பாகிஸ்தான் இதை எப்படி சமாளிக்க போகிறாங்கன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். ஜெலன்ஸ்கி ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாரு, குட் டீல் அப்படின்னா மட்டும்தான் அவர் ஒத்துக்க வரோம், பேட் டீல் அப்படின்னா ஒத்துக்கவே மாட்டாராம். இழுத்துட்டு போய் சைன் பண்ணாலும் நான் போடவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறார். பண்ணும்போதே தலைவரே குட் டீல் சைன் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாலும் அவர் கிட்டத்தட்ட ஒத்துப்பாரான். ஏன்னா ஆயுதங்கள் இஸ்ரேலை காப்பதற்காக கிட்டத்தட்ட ஒரு 38 பில்லியன் அளவுக்கான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இன்னைக்கு பிரசல்ஸில் வந்து கொடுக்குறாங்க. அதில் வந்து 35 PSA-3 பேட்ரியாட்டிக் இன்டர்செப்டர் மிசைல்ஸ் ஜெர்மனியோட சேர்த்து தான் கொடுக்குறாங்க. அது இல்லாமல் யூகே ஓடி வந்து ஒரு 500 மில்லியனுக்கு மேலே வந்து கொடுக்குறாங்க. ஜெர்மனி வந்து இந்த தடவை கொடுத்துட்டு போரிஸ் பிஸ்டோரிஸ் அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா, எங்கள் பாருப்பா இதோட சரி எங்கள் நாட்டில் எதுவுமே இல்லை,
எந்த பாம்பே இல்லை. நாங்கள் ஏதாவது இதுக்கப்புறம் சாப்பிட்டு போட்டால் தான் பாம்பு, அதை வேணா ஏதாவது பேக் பண்ணி கொடுக்க முடியுதான்னு பார்க்குறேன். மற்றபடி எங்ககிட்ட எதுவுமே கிடையாது, ஆளை விட்டுருப்பான்ட்டார். எங்ககிட்ட எங்கள் ஸ்டாக் பாம்பு மட்டும் தான் இருக்குது, அதாவது எங்களுடைய ஸ்டாக் பாம்பு மட்டும் தான் இருக்குது, வேறு எந்த பாம்புமே இல்லை. போதும், நாங்கள் மட்டும் இல்லை, இருக்கிற வரைக்கும் கொடுத்துட்டோம், எப்படியோ ஒன்று எங்கள் நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்துருப்பா, எங்கள் நாட்டை காப்பாற்றிருப்பா, நீ தான் எங்கள் நாட்டை வந்து இது வரைக்கும் தடுத்துட்டு இருக்க அப்படின்ற மாதிரி போரிஸ் பிஸ்டோரிஸ் அவர்கள் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். அது இல்லாமல் ஜெர்மனியும் பிரான்ஸும் இணைந்து இப்போ ரீசண்டாக உக்ரைன் வந்து ஏஏஎஸ்எம்னு சொல்லுவாங்க, ஹேமர் கைடட் பாம்ஸ், தொலைதூரத்தில் தாக்கல் நடத்தக்கூடிய இந்த கைடட் பாம்ஸை வந்து ப்ரொடக்ஷன் யூனிட், பட் காசு இல்லை அவங்களுக்கு. அதனால் அந்த ப்ரொடக்ஷன் யூனிட்டை ஸ்டார்ட் பண்ணுவதற்கும் மேற்கொண்டு ஆயுதங்களை தயாரிப்பதற்கும் பிரான்ஸும் சரி நார்வேயும் பெரிய அளவுக்கு ஃபண்டிங் கொடுக்குறாங்க. அடிஷ்னலாக 1000 பாம் வந்து எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க வருஷத்துக்குன்றது ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும். தொடர்ந்து ஸ்டார்லிங்க் கொடுத்த ஒரு பெரிய உத்வேகம், அங்கே ரஷ்யானுடைய முன்களத்தில் இருக்கக்கூடிய ஸ்டார்லிங்கை ஃபுல்லாக டிஸ்மேண்டில் பண்ணதுனால கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்க முன்போடு. இப்போ ஃபர்ஸ்டெல்லாம் ப்ளூ கலர் கம்மியாக தெரிஞ்சுது, பட் பாருங்கள் இப்போ அங்கங்கே தெரியுதா லைட்டாக அந்த டினிப்ரோ டெக்ஸ்ட் ரீஜியனில். இதெல்லாமே பெரிய ஒரு மாற்றங்களாக பார்க்குறாங்க, பெரிய அளவுக்கு சம்பவத்தை பண்ணிட்டு இருக்கோன்றாங்க. அதனால தான் இன்னைக்கு நேற்று ஐநாவில் ரஷ்யா வந்து ஸ்டார்லிங்கை கடுமையாக விமர்சனம் பண்ணாங்க. அது எப்படி மற்றொரு நாட்டினுடைய சுதந்திரத்தை மீறி அந்த நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஃப்ரீ நெட்டெல்லாம் கொடுத்து இப்படி ஈரானுக்குள்ளே இருக்கக்கூடிய சம்பவத்துக்கு ஸ்டார்லிங்க் வந்து ரொம்ப தவறு செஞ்சிட்டாங்க. கிட்டத்தட்ட 10,000 சேட்டலைட் பக்கம் அனுப்பி வச்சு ஒரு நாட்டோட இறையாண்மையை கெடுக்கிறாங்க. 1967 அவுட்டர் ஸ்பேஸ் ட்ரீட்டினுடைய ஒப்பந்தத்தை மீறி இருக்கிறாங்க. கடுமையான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும்ன்றாங்க. அமெரிக்காவுக்கு விடப்பட்ட ஒரு சவாலாக பார்த்துடலாம். ஸ்வீடனுடைய அலைநாடுகள், நேட்டோ அலைநாடுகள், குறிப்பாக ஸ்வீடன் JAS கிரீப்பன் ஃபைட்டர் ஜெட்டு அங்கே கிரீன்லாந்தை காப்பாற்றுற மாதிரி அடிக்கடி வந்து ரவுண்ட்ஸோட போகிறாங்களாம். மிகப்பெரிய அளவுக்கு கிரீன்லாந்தை காப்பாற்றுவதற்காக, நேட்டோ நாடுகளே நேட்டோவை பாதுகாப்பதற்காக. இதுக்கப்புறம் அமெரிக்கா என்ன சொல்ல போறாங்கன்றதான் ரொம்ப முக்கியம். இளைய தம்பிங்களா, யாருக்கிட்ட வந்து எங்க நீங்க ரவுண்ட்ஸ் விடுறீங்க, என்ன பண்றீங்கன்னு கேள்வி கேட்கறாங்களா, இல்லை என்ன பண்றாங்கன்னு பொறுத்து இருந்து பார்க்கலாம். இனி இரவு செய்தியை பார்த்துக்கலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரவிக் மார்க்கெட் சேனல். நன்றி, வணக்கம்.